இல்லாமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த குழந்தை இல்லாமை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை பாதிக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு தம்பதியரை பாதிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அல்லது ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஏற்படும் அவமானமா நினைச்சிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாதுங்க. ஒரு 30 வருஷம் இப்படி வந்து ஒரு அந்த பர்த் ரேஷியோ வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு மிலிட்ரிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்முடைய ராணுவமே பலவீனப்படும். எல்லாம் முதியோர்களா இருப்பாங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தல் இந்த விஷயத்துல இருக்கு. அதுதான் நான் வந்து இத இத கொண்டாடுறதுக்கான மிகப்பெரிய ரீசன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பலன் இதுக்கு முன்னாடியும் கிடைச்சிருக்கு. கண்கூட நான் பார்த்த விஷயத்த அந்த அந்த விஷயத்தினால ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய அம் இதுல வந்து நம்முடைய கஸ்டமரா இருக்கக்கூடிய திரு கள்ளக்குறிச்சியில ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய இடுப்பு வலி, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப 20 வருஷமா இருந்த ப்ராப்ளம் எல்லாம் அவருக்கு வந்து தீர்ந்திருக்கு. நெறைய அ இதுல வந்து ரிலீவ் ஆயிட்டு வராங்க. இப்ப நம்முடைய ஜான் சார் உள்ள வந்துட்டாரான்னு தெரியல. மேடம் ஜான் சார் இருந்தாருன்னா, அவருக்கு இது குடுங்க. கோர்ஸ் சார் குடுங்க. சார் உள்ள இருக்கேன். எஸ், எஸ் இருக்காரு. இருக்காரு, இருக்காரு. ஜான் சார் வந்து தன்னுடைய அருமையான ஒரு டெஸ்டிமோனி இப்ப குடுப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ரொம்ப ரொம்ப யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, நான் வந்து ஒரு 30 வருஷமா வந்து அ அது நான் வந்து என்னால பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடந்திருக்கு. அத பத்தி இப்ப பேசுவாரு. சோ இந்த மாரி அற்புதமான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. என்னுடைய ஆதங்கம்லாம் என்ன அப்டின்னா, இந்த ப்ராடக்ட் இவ்ளோ நல்ல ப்ராடக்ட் நமக்கு பெரிய எக்கானமிக் குரோத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்ம சும்மா வந்து இத வந்து பிரபலப்படுத்த சொல்லல. சும்மா விளம்பரப்படுத்த சொல்லல. சும்மா விக்க சொல்லல. மிகப்பெரிய கமிஷன்ஸோட வந்து குடுக்குறாங்க. ஸோ இத வந்து பெரிய அளவுல மார்க்கெட்ல கொண்டு போய் நம்ம ப்ரமோட் பண்ணி, நம்ம ஆரோக்கியமும் இருக்கணும். அதே சமயம் எல்லாருக்கும் செல்வத்தையும் குடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சேலம் ரவி சார். ஸோ சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் ரீதியாவே வந்து ஒரு மறுபிறவி எடுத்த ஒரு ஒரு நபர்னே சொல்லணும். ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை எடுத்துக்கிறது, அதை உணர்ந்து கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா உயிர் போய் உயிர் வந்தவங்களுக்கு தான் தெரியும் உயிரோட அருமை. ஸோ அப்படிங்கும்போது விஷயத்துல வந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா விளையாட மாட்டாங்க. அதுவும் அதை பார்த்துட்டு வந்தவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபரே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் கண்டிப்பா வந்து எல்லா மக்களுக்குமே வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறத உணர்ந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியம் டெஸ்டிமோனியை கொடுத்திருக்காங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கு. அதுவும் அவங்களுடைய ஒரு வழியில வந்தது. மிக்க நன்றி ரவி சார். அண்ட் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த டெஸ்டிமோனி ஜான் சார். ஜான் சார் இருக்கீங்களா? மேடம். யா நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த டெஸ்டிமோனியை. ப்ளீஸ் சார் கோ ஹெட். ஓகே சொல்றேன் மேம். இங்க இருக்கிற எலக்ட்ரிமிக்ஸ் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும், நிசாமாவுக்கும், ரவி சாருக்கும், எடப்பாடி சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ப்ராடக்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல்ல எங்க அம்மா வந்து ஒரு செத்து போற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு என் கூட படிச்ச என்ஜினியர் வாங்கி ஒன் மெடிசன் ஆல் டிசீஸ் கீர் அப்படின்னு சொல்லி கேனோடர்மான்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ஜினியர் படிச்சுட்டு நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க நம்மள யாராச்சும் நம்புவாங்களான்னு சொல்லி நான் எடுக்கவே இல்லை. எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு எல்லாமே எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கருணை கொலை பண்ணலாம்னு தலையில வச்சுட்டாங்க. ஸோ வச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏங்க திட்டிவிட்டு நண்பரை கூப்பிட்டு அது கேனோடர்மா வாங்கி கொடுத்தேன். ஒரு 10 டேஸ்ல எங்க அம்மா வந்து ஆக்டிவா எந்திரிச்சிட்டாங்க. அதிலிருந்து நான் ஆத்மாத்மாவா நான் வந்து இதுவரைக்கும் நான் ப்ராடக்ட் குடுத்துட்டு இருக்கேன். எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல தான் குடுப்பேன் நானு. ஏன்னா இது வந்து நான் ஒரு சேவை மாரி செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு திரு ரவி சார் அவர் மூலமா எனக்கு இந்த எலக்ட்ரிக் மிக்ஸ் கிடைச்சது. உண்மையிலேயே நானு அவரு சொல்லும்போது இப்படியே ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நானு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2, 3 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். எல்லாரும் டெஸ்டிமோனியல் சொன்னத வச்சுட்டு நான் சென்னையில ஒரு நண்பருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவருக்கு வாங்கி குடுத்தேன். டோட்டலா வீசிங் ப்ராப்ளம், சுகரு பிளஸ் அவருடைய பாலியல் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணது கிடைச்சது.
இன்னொருத்தர் திருப்பூர்ல எனக்கு கூட ஒர்க் பண்ண ஒரு வாட்டர் போர்டில் ஒர்க் பண்ண ஒரு நண்பர் ஒருத்தர், சார் அந்த மாதிரி 1 மாசம் லீவ் போட்டேன் சார், அடுத்து என்ன லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லி. என்னப்பா ஆச்சுன்னா, எனக்கு ஒரு பக்கம் கை வரல, ஒரு கால் மார் கை வரல, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கும்போது உடனே நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரிக் மிக்ஸ் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அடிபிட்டு ஒரு 2 டைம் வாங்கி கொடுத்தேன். 2வது டைம்லயே அவரு பார்த்தீங்கன்னா, அவரு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க, வீட்டுக்கு இருந்து ஆபீஸ்க்கு கொண்டு போவாங்க. அந்த ஏஇ வந்து அவர் ஃபிட்டரு. அதனால ஏஇ என்ன பண்ணாங்க, நீங்க இது பண்ணிட்டு போங்க, வேலைய ரிசைன் பண்ணிட்டு போங்க. எதுக்குங்க நீங்க வந்து வாலண்டியர்மென்ட் குடுங்க. முடியாது எதுக்கு வரீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தார். அந்த மாரி டைம்ல நம்ம ப்ராடக்ட் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அ செ எடுக்க எடுக்க அவருக்கு நல்லாயி, அந்த கை கால்லாம் கோணிச்சிட்டு போனதெல்லாம் கொஞ்சம் வாயெல்லாம் கோணிச்சிட்டு போனது, எல்லாம் திக்கி திக்கி பேசுனது இதெல்லாம் போயி, அவரு நல்லா அழகா இருப்பாரு. மம்முட்டி மாரி அழகா இருக்கிற மனுஷன். அவர் ஃபேஸ் கட்லாம் பழைய மாரி வந்து அவங்க மருமகளே, "மாமா உங்களுக்கு பழைய மாரி வந்துருச்சு மாமா" அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட். அது இல்லாம எனக்கு சொல்லலாம். ஏன்னா, மத்தவங்கள சொல்றத விட ஒருத்தர் அனுபவிச்சு எந்த ப்ராடக்ட்னாலும் நான் எடுத்து இன்டேக் பண்ணுவேன். இதுவரைக்கும் கடவுள் கிருபையில நமக்கு எந்த ஒரு டிசீஸ் இல்லாம இருந்துச்சு. சின்ன வயசுல எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சு. அந்த சிக்கன் குனியா வந்ததுனால நான் ஒரு மாரத்தான் ரன்னர். 30 கிலோமீட்டர் வந்து சாதாரணமா அசால்ட்டா ஓடுவேங்க. அதே மாரி டிஸ்ட்ரிக்ட் வாலிபால், பேட்மிண்டன் எல்லாமே அத்லெட்டிக்ஸு. பட் எனக்கு என்னன்னா, அந்த சிக்கன் குனியா வந்ததுனால நான் 1 கிலோமீட்டர் கூட என்னால நடக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் பைக்ல போவேன், கார் ஏறுவேன், இல்லன்னா அப்படி போவேன். அந்த மாரி தான் சூழ்நிலை இருந்துச்சு. இது சாப்பிட்ட பிறகு இந்த ஒரு நரம்பெல்லாம் புடிச்ச மாரி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் சரியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்கேஷனலா என்னோட பிரேம் இன்னைக்கு வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது பெட்ல அப்படி இந்த பக்கம் சாஞ்சா ஒரு பக்கம் கண்ணாடி பிரேம் கட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணேன், எனக்கு பைக் ரைட் பண்ணும்போது எனக்கு கண்ணாடி இல்லனா முடியாது. சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணணும். ஆஃபீஸ் போனா இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் இன்னைக்கு போய் செக் பண்ணேன். இப்ப ரவி சார் பேசும்போது நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்கு வந்து 2.5 பிளஸ் ஒரு பக்கம் 2.75. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் மிக்சர் எடுத்தனால ஒரு பக்கம் பாயிண்ட் பிளஸ் 5 வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் எனக்கு குறைஞ்சிருச்சு. கண்ல எனக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இது இருந்துச்சு. உடனே நீங்க இந்த மாரி இப்ப பழைய கண்ணாடி வேணாம் சார். மறுபடியும் நீங்க வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. நீங்க என்னன்னு தெரியல. அப்படி அவரு சொன்னார். நான் எலக்ட்ரிக் மிக்ஸர்னு ஒண்ணு சாப்பிட்டேன். அதனால எனக்கு பவர் வந்து குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு பொருள கடவுள் நமக்கு குடுத்திருக்காரு. இத வந்து எல்லாருமே ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா பிசினஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இத அனுபவிச்சிட்டோம் நம்ம. இந்த அனுபவத்த வந்து நம்ம வந்து உதட்டிலிருந்து சொல்லாம, உள்ளத்திலிருந்து நம்ம சொல்லணும். நான்லாம் இப்ப வந்து உதட்டிலிருந்து சொல்லலைங்க, உள்ளத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல இருக்கிறது வந்து அது பொய்யான விஷயமா போயிரும். உண்மையிலேயே 13 வருஷம் இத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த பழனிசாமி சார உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். நம்மலாம் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் அப்படின்னு போம்போது, அவர் தன்னந்தனியா ஒரு மனிதர் போராடி இத கொண்டு வந்திருக்காருன்னா, இவ்வளோ நேரம் நின்னு வச்சு, இப்ப பார்த்தீங்கன்னா, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம நிசாமெல்லாம் அற்புதமா நமக்கு வந்து எப்படி எப்படி அப்படி சொல்லி தராங்க. அது இல்லாம நம்ம குரூப்ல நெறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நம்மலாம் என்ஜினியர்ஸு, சிவிலியன்ஸுங்கும்போது ஒரு டாக்டர் வந்து புரொஃபஷனலிஸ்ட் சொல்லும்போது, அதுக்கு ஒரு வேல்யூவே தனிங்க. ஸோ இந்த அற்புதமான விஷயத்த எல்லாரும் சேர்ந்து செஞ்சு எல்லாரும் பொருளாதாரத்துல முன்னேற வேண்டும்னு நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான நிசாமாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச் ஜான் டேவிட் சார். த கிரேட் டெஸ்டிமோனிஸ். என்ன நீங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க. அது எப்படி சொல்றது, பேரலைசிஸ்லாம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ரொம்ப ஃபேமஸா வந்து விளம்பரங்கள்லாம் ஓடும். அது அந்த பேரலைசிஸ் வந்துருச்சு அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊசி மட்டுமே இன்னையோட ரேட்டுக்கு வந்து 50 to 70,000 கிட்ட அது ரேட் போகுது ஒரு ஊசி. ஆக்சுவலி பேரலைசிஸ் வந்து இழுத்துருச்சு அப்படின்னு சொன்னா பாதம் வந்து. அந்த மாதிரி கோணிக்கிட்டு போகக்கூடிய தருவாயில கொண்டு போய் இறைவன் உங்க மூலியமா கொண்டு போய் ப்ராடக்ட்ட சேர்த்த அந்த தருணம் இருக்கே, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் சார். நோ வேர்ட்ஸ். ஏன்னா ஒருத்தன் வந்து தவறி விழ போறான்னா, அந்த விழுகிற நேரத்துல கையை புடிச்சு தூக்கி குடுக்குற அந்த அந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞான பெரிதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல செய்த உதவி வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அது மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமான அந்த டைமிங்ல குடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பேரலைசிஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 to 4 மந்த்லயே பார்த்தீங்கன்னா, நல்ல ரெக்கவரி கிடைக்கும். இவங்களோட பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க கொண்டு போய் சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்துருச்சுன்னா 1 இயர் ஆகும். நார்மலா வந்து வேற வேற அந்த மெடிசின்ஸ் குடுத்து அந்த கை, காலெல்லாம் அப்படி லைட்டா திரும்பி நார்மலுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, 1 இயர் கிட்ட மேல எடுக்கும்.
ஆனா வித்தின் ஃபியூ கப்புள் ஆஃப் வீக்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துருக்கானே அப்படின்னா அந்த கிரேட் டெஸ்டிமோனி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டிமோனி எவர். இந்த 1 இயர்ல நான் பார்த்த ஒரு பெஸ்ட் டெஸ்டிமோனினே நான் இதை சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவே இந்த ப்ராடக்ட் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க உங்களுடைய இன்டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, அதை விட ஒரு சர்வீஸ் ரீதியாகவும் சரி, இல்ல ஒரு குட் ப்ராடக்ட் விச் மேக் அஸ் அ குட் ரெப்புடேஷன். மனிதன் வாழ்றக்கூடிய வாழ்க்கை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெப்புடேஷனுக்காக தான். பல வருடங்கள் கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ, அந்த ஒரு அந்த மனித தன்மைய, அந்த புனிதத்தை வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை உடையதுதான். ஸோ அந்த வகையில வெரி தேங்க்ஃபுல் ஜான் டேவிட் சார் அண்ட் சேலம் ரவி சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கணேஷ் கலைவாணி மேம், வெல்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. என் பேர் கணேஷ் மூர்த்திங்க, எடப்பாடி. நம்ம எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி சண்முக சுந்தர சாருக்கும் நம்மளது நிஷா மேடம் வழி நடத்தி செல்கின்றார்கள் சிறப்பாக முறையில். இதற்கு எல்லாம் வந்து கேப்டனாக இருக்கக்கூடிய நம்மளது பழனிசாமி ஐயாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம், நாங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்னா அவர் என்னுடைய சகல தாங்க மேடம். அவர் சேலம் அயோத்தியப்பட்டினத்தில் இருக்கிறாருங்க, ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கிறாரு. பெருவரலுக்கு கீழே வந்து புண்ணு வந்து ரொம்ப நாளாக வந்து அவரு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது புண்ணு ஆறாமே இருந்துச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இவங்க போய் செக் பண்ண போகும்போது தான் தெரியுது சுகர் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் போய் இந்த எலிக்சர் மிக்ஸை வந்து அவருக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாருங்க. அப்புறம் நாங்கள் போய் நானும் எங்கள் ஒய்ஃப் தான் கொடுத்துட்டு வந்தேங்க. கொடுத்தாந்து அந்த ஒரு சேசை பாக்கெட்லேயே அவருக்கு உடம்பு வலியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்தோடனே அவர் பயந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு என்னன்னு தெரியல, ரொம்ப பெயினாக இருக்குதுங்கிறாரு, காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சுங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க. அதாவது வந்து அவர் போய் திருப்பி டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாக்ஸே எடுத்து போய் காமிச்சிட்டாருங்க. காமிச்சோடனே அவர் வந்து நீ இதை எதுக்கு சாப்பிட்றீங்க, இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாராட்டுக்குது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்த ஒரு 2 டேஸ்லேயே நாங்கள் நேர்லேயே போய் பார்த்து இதை வந்து சாப்பிடுங்க, இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பொறுமையாக எடுத்து சொல்லி ஒரு 3 நாளைக்கு பெயினாக இருக்கும், நார்மல் ஆயிரும் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து அவங்க வந்து இல்லை சாப்பிட்டா பெயினாக இருக்குங்க, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் ஏதோ சொல்லியிருப்பார் போல தெரியுதுங்க. அப்புறம் நான் சொன்னேன், இதை வந்து சாப்பிடுங்க, புண்ணு வந்து ஆறிடும், சுகரும் நார்மல் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை புண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ஆறாமே இருக்குது அப்படின்னாங்க மேடம். நாங்கள் இதை கொடுத்துட்டு வந்தோங்க மேடம். கண்டினியூவாக நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம வந்து அது ரிசல்ட் தெரியாமல் நம்ம டெஸ்ட்மோனி வரக்கூடாதுன்ட்டு இருந்தோங்க. கரெக்டாக வந்து நேற்று அவங்க வந்து இவங்க போயிருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்தனால புண்ணு சுத்தமாக ஆறிடுச்சுங்க மேடம். மேலே இந்த சதையே மூடிருச்சு. 2வது சுகர் வந்து நார்மல் ஆயிடுச்சுங்க மேடம். அவருக்கு வந்து பெரிய ஆச்சரியமாகி போய் இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் வந்து ஏன் அப்படி வந்து அவரு சொன்னாருன்னு தெரியல. நான் 4-5 மாசமா போய் டாக்டர்கிட்டே திருப்பி போய் இவர் வந்து சொல்லியிருக்கிறார். டாக்டர் அது அவர் ஃபேமிலி டாக்டர் ஆட்டுக்குது, ஃப்ரெண்ட் ஆட்டுக்குது. அவர்கிட்ட போய் இல்லைங்க சார், இது சாப்பிட்டேன், எங்கள் சகல சொல்லி சாப்பிட்டேன், இது புண்ணு ஆறி இருக்குது அப்படிங்கும்படி சொன்ன முடியும். அப்புறம் அவருன்ட்டாரு, சரி நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்க, இதை பற்றி டீட்டெயில் என்னங்கிறதுக்கு கேதர் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேடம். இந்த ஒரு டெஸ்ட்மோனி வந்து எங்களுக்கு வந்து அப்போ அவர் வந்து இது ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கிறாருங்க. அவர் வந்து அயோத்தியப்பட்டினம் பிளாக்ல பெரிய கவுண்டாபுரத்தில் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவர் மூலியமா இப்போ ஒரு 4-5 பேர் சுகர் பேஷண்ட்டுக்கே வந்து சொல்லியிருக்கிறாரு மேடம். இது வந்து எங்களுக்கே ஃபர்ஸ்ட் அவர் வந்து சொல்லும் போது ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா அது சொந்தத்திலேயே கொடுத்து இப்படி வந்து அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. 2வது வந்து டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டுங்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்லயே போய் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சு இப்போ பேசி அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்கும் போது அவங்க சொன்னபோது இப்போதாங்க மேடம் ஒரு இதாக இருக்குங்க மேடம். அதனால வந்து நம்ம வந்து சொந்தத்துல கொடுக்கறது ரொம்ப இது பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்குங்க மேடம்.
இப்ப தெரியாதவங்ககிட்ட கூட சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. சொந்தத்துல சொன்னா வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கு மேடம். இப்பயுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மீட்டிங்ல அட்டன் பண்ணி இப்ப கேட்டுக்கிறாங்க மேடம். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மீட்டிங் பேசுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி, நன்றி ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி ஆக்சுவலி. ஸோ கணேஷ் சார் இன்னைக்கு கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, உயிர் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேங்க்ரீனை பொறுத்தவரையும் நிறைய கேசஸ் விரல்ஸ் ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்லி வந்த கேசஸ், இல்ல ஆல்ரெடி ஆம்புடேட் பண்ணி ஒரு சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அது வந்து இந்த கொலுசு போடுற இடத்துக்கு மேல வரையுமே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வந்த கேசஸ், நிறைய கேங்க்ரீன் சம்பந்தமாக, அதாவது ஒரு தட்டு தட்டினாலே வந்து உள்ளுக்குள்ள சதையெல்லாம் கொட்டிடும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பென்சிலை எடுத்து ஒரு பக்கம் விட்டா அந்த பக்கம் வெளியாகிற அளவுக்கான வந்த எத்தனையோ கேங்க்ரீன் சம்பந்தப்பட்ட கேசஸ், புண்ணுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, உண்மையிலே மனசார இது சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் சொல்றேன். எலிக்சர் மிக்ஸ் மூலயமா 100% அவங்களுடைய உறுப்புகளை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கு. தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆல்மைட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு உறுப்பு இழக்கிறது அப்படிங்கிறது மனமே இல்லாம தான் நம்ம இழப்போம். அந்த விரலை வந்து வேற வழி இல்ல. அதை விட்டுட்டோம் அப்படின்னா மேற்கொண்டும் அது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே டெட் செல்ஸாவே வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து வெளியில என்ன சொல்றாங்கன்னா ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு உயிர் கொடுக்குது. எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், எசென்ஷியலான ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் சப்ளையும் நல்ல நியூட்ரிஷன்ஸையும் கொடுத்து நல்ல ஒரு பிளட் ஃப்ளோவை கொடுத்து புத்துயிர் கொடுக்குது. எப்படி வந்து சாதாரணமா வந்து ஒரு மரக்கட்டை வந்து ஒரு பூமிக்குள்ள இருக்கும் பொழுது அது ஏதாவது ஒண்ணு தெளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது துளிர் விடும் பாருங்க. அந்த மாதிரிதான் நம்ம உடம்புல எந்த பகுதியில நமக்கு அந்த சத்துக்கள் போகாம தடபட்டு கடந்து டெட் செல்ஸா மாறினாலும் அது அப்படியே துளிர் விட்டது போல ஒரு 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 விஷயத்த வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுக்குது. அந்த வகையில தான் ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி கணேஷ் சார் சொன்னீங்க. டெஃபினட்டா பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி லெக் அந்த உறுப்பு மட்டும் கிடையாது. எல்லா விதமான உறுப்புகளுக்குமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் அனைத்து விதமான உறுப்புகளுக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய ப்ராடக்ட். தேங்க்யூ சோ மச் கணேஷ் சார். அண்ட் விஜயகுமார் சார். விஜயகுமார் சார் உங்களை கல்யாணம் பண்ணா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸ்ரீ நற்பவி மேம், டாக்டர், வெல்கம். லேடி சூப்பர் ஸ்டார் மேம். வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் மேம். என்னோட டெஸ்டிமோனியல் இன்னைக்கு எஸ். And before that, I thank Nisha madam and Palaniswamy Anna for giving me this opportunity. And இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ப்ராப்பரா கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்னோட டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஒரு பேஷண்ட்டு. இப்போ பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு பேரலிட்டிக் அட்டாக் பேஷண்ட்டு. ஜிஹெச்ல வந்து கடந்த ஒரு 3 to 4 ஆண்டுகளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்லே இல்லாம ஜிஹெச்ல ஏதோ ஃபைனலா ஒரு பெயின் கில்லரை கொடுத்துட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வேற ஒரு பேஷண்ட் மூலியமா ரெஃபரல் எனக்கு வந்திருந்தாங்க. ஹீஸ் ஒன்லி 52 இயர்ஸ் ஓல்டுங்க. பட் அவரால் ஆப்ரேட் பண்ண முடியல. அந்த கை அவரால் ஷர்ட் போட முடியாது, பேண்ட்ஸ் போட முடியாது. அவங்க மிஸ்ஸஸ் இல்லாம அவர் எந்த வேலையும் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஜிஹெச்ல கை விட்டுட்டாங்க. அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்தது. இருந்தாலும் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹோப் கிடைச்சு கான்ஃபிடென்ட்டா எலிக்சர் மிக்ஸ் கொடுத்தேன். 1:10 தான் அவருக்கு ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணேன். 1:15 பழனிசாமி அண்ணா சொல்லுவாங்க 10 கொடுங்க மேடம் அப்படிம்பாங்க. நானும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே 15 கொடுத்தேன். ஏன்னா பிகாஸ் நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கு. பெயின் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம கிட்ட ஃபர்ஸ்டா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு 15 தான் ஆரம்பிச்சேன். யூ வில் நாட் பிலீவ், அந்த 15 வரைக்கும் இப்போ 4 மாசம் தான் சாப்பிட்டு இருக்காரு. இதுலயே இன்னும் அவருக்கு நான் 1:2 மெயின் கோர்ஸ் வரவே கிடையாது. இது போக நான் சப்போர்ட்டிவா நம்மளோட எலக்ட்ரோபதி மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் அவரோட வேலை செஞ்சுக்கிறாரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்துட்டு எவ்ரி மந்த் இப்ப நம்ம கிட்ட எலிக்சர் மிக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அவரே இப்ப கடைக்கு நடந்து போறாரு, திங்ஸ் வாங்கிட்டு வராரு, அவரே ஷர்ட் போட்டுக்கிறாரு, அவரே பாத்ரூம் போறாராமா. இதுவே அவங்க வந்து ஹாப்பியா சொல்றாங்க. ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ் அந்த ஃபேமிலி என்கிட்ட பேசும்போது. அவங்க சன் வந்து போலீஸ்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. சாரு மேடம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க மாசம் போட்டு விட்டுருங்க.
நான் உங்களுக்கு மாசம் மாசம் அப்பாக்கு பே பண்ணிடுறேன். அவர் வந்து ஹாப்பியா பேசுறது, சிரிக்கிறது பார்த்தே நான் ரொம்ப நாளாச்சு. அந்த மாதிரி அவர் சொல்லும்போது அ எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் கிடைக்குது. எ இது நான் ஒரு கருவிதாங்க சார். இந்த மெடிசின் தான் உங்களுக்கு வேலை பண்ணியிருக்கு. எலிக்ஸர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஃபாக்ட் நான் உங்ககிட்ட இந்த பிசினஸ எடுத்துக்கிறதுனால அவங்க வியாபார ரீதியா அவங்க பார்க்கவே இல்ல. எங்க அப்பாவ நாங்க நடக்கவே வைக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் நெறைய டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மந்த் ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் 1:3 அவருக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆஃப்கோர்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட என்னால நெறைய ரிசல்ட்ஸ் மிராக்கிள்ஸ் குடுப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஐ அம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி கேஸஸ் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் கேஸஸ் எடுக்கும்போது எனக்கு சக்சஸ் ரேஷியோஸ் அவ்வளோ இல்ல. 2வது அவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கடைசியா தான் நம்மகிட்ட எப்பவுமே ஆல்டர்னேட் தெரபிக்கு வருவாங்க. ஆனா நம்மளோட மீட்டிங் நிஷா மேடமோட மீட்டிங் அந்த ஃப்ரைடே அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹோப் வந்தாச்சு எனக்கு நெறைய. ஓகே லெட் அஸ் டேக் திஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். கரண்ட்டா இப்ப என்கிட்ட 3 கப்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எலிக்ஸர் மிக்ஸ் பேபிக்காக. சப்போர்ட்டிவா நான் அவங்களுக்கு கொஞ்சம் தெரபெட்டிக் யோகா இதெல்லாமே சொல்லிட்டு அவங்கள நான் இன்டாக்ட்டா வச்சுட்டு இருக்கேன். இதுக்கும் ஐ அம் கீப்பிங் மை பிரேயர்ஸ். ஒரு கப்பிள்ஸ்க்கு அந்த ரிசல்ட் குடுத்தாவே எனக்கு ஐ அம் சோ ஹாப்பி. ஸோ இந்த மாரி கான்ஃபிடென்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கேன். என்னையும் மீறின சில செயல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் அண்ட் நிஷா மேடமோட கான்ஃபிடென்ட்டான அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் தான் இட்ஸ் கீப்ஸ் மீ கோயிங். ஃபர்தர்மோர் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும்னு இருக்கேன் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க் யூ மேடம். வாட் அ ஹம்பிள் வாய்ஸ். டாக்டர் தேங்க் யூ. அப்படிங்கிற ஒரு பொசிஷன் ஒண்ணு இருந்தோம். அந்த ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா? இது காரணம் என்னன்னா ட்ரூனஸ். உண்மையை சொல்றதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஐயம் வேண்டியதில்ல. ஸோ அந்த வகையில ரொம்ப அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. எஸ், ஒரு சிரிக்காம இருந்த ஒரு கவலை இருக்கக்கூடிய ஒரு நபரை பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த ஒரு புன்னகையை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். பிளஸ் இதுக்கு ஈடினே கிடையாது. ஸோ உங்களை மாதிரி டாக்டர் பொசிஷன்ல அந்தந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவ துறையில இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான நல்லவங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லது செய்றீங்க. அது எலிக்ஸர் மிக்ஸ் மூலம். அதை நினைக்கும் போது உண்மையிலே உங்களை பாராட்டாம நான் செல்லவே மாட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய நீங்க டெஸ்டிமோனி எடுத்திருக்கீங்க. அண்ட் குழந்தை பாக்கியத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த அந்த கப்பிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆக்ட் டாக்டர் நரபவி மேம். குட் ஈவினிங் மேம். நன்றிங்க மேம். விஜயகுமார் சார். நன்றி மேம். விஜயகுமார் ஃப்ரம் ஈரோடுங்க. எஸ் சார். ஓகே ஓகே, வெல்கம். தேங்க்யூ. என்னோடது அன்மியூட் ஆகல, அதனால தான் பேச முடியல. ஓகே, இப்போ அன்மியூட் ஆயிருச்சு. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? வெரி ஆடிபிள் சார். கோ ஹெட். ஓகே மேடம். ஓகே. ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டை வந்து கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் சேகர் சாரை வந்து அரியலூர் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து ஈரோடுங்க. என்னோட பேர் வந்து விஜயகுமார். நான் வந்து அக்குபஞ்சரிஸ்ட். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயும் வந்து ஒரு மிராக்கல் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல சார் சொன்னாரு, பட் எனக்கு ப்ராடக்ட் கொடுத்தாரு, ரிசல்ட் நான் ஃபீல் பண்ணேன். பட் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா உடம்புல வந்து 3 விதமான வேலைகளை வந்து இது சரியா பண்ணிட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் கொடுத்ததை வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல வந்து சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எக்ஸலண்டா பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகுறது, உடம்புல வந்து வலி வர்றது, ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸலண்டா வந்து இது செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுப்பித்தல், புது செல்கள் வந்து குரோத் ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நான் வந்து ப்ராடக்ட் கொடுத்து ரிசல்ட் எடுத்ததை வச்சு நான் சொல்றேன். அதையும் அருமையா பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங், அவங்க உடம்ப வந்து பேலன்ஸா வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்த வந்து எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்குங்கிறது, அது 13 வருஷமா இருந்து எங்களுக்கு வந்து இப்ப தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட். அதுல இன்னொரு அற்புதமான நான் வந்து பிலீவ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு
விஷயம் இதுக்குள்ள இருக்குன்னு ஒன்னையும் தான் எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரேட்ல இருக்கு, ஆலைகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ அந்த விஷயத்த இதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒண்ணுதான் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ நான் கொடுத்ததுல ஒரு ரிசல்ட் மட்டும் சொல்றேன். நான் நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதுல ஒரு ரிசல்ட் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு நான் கொடுத்தேன். ஹலோ, என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா நான் பேசுறது? பிரேக் ஆகி கேட்டது. இப்போ ஓகே சார். ஓகே மேடம், ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் முத கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்தேன், நல்லா இருந்தது. என்னோட தெரிஞ்ச ஒருத்தருக்கு, ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கொடுத்தேன். அவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், ஜஸ்ட் 48 இயர்ஸ் ஓல்டு. அவர் வந்து என்ன, அவருக்கு கொடுத்து ஒரு 10 to 15 days 270 280 இருந்த டயபெட்டிக் லெவல் வந்து 170 160க்கு வந்துருச்சு. சோ பெரிய ஆச்சரியமா இருந்தது உண்மையிலையும். அதை விட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரு சொன்ன விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தாம்பத்தியங்கிறது இனியெல்லாம் நம்ம லைஃப்ல முடியுமா அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆனா ஒரு அற்புதமான ஒரு எக்ஸலண்டான ஒரு மருந்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனசார சொன்னார். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க இது வந்து தாம்பத்தியத்துக்கான ப்ராடக்ட் நினைக்கிறாங்க. இது அப்படி இல்லை. நம்ம வந்து உடம்ப வந்து ரெகுலேட் பண்ணுது, உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. நச்சுக்களை வெளியேற்றினாவே நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுதுங்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, நம்ம வந்து அதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. இது வந்து ஆனா அதுல வந்து அவரு சொன்ன விஷயம் என்ன, எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து இனி லைஃப்ல அவ்வளவுதான், 48 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு, இனிலாம் வந்து நமக்கு வந்து தாம்பத்தியங்கிறது இது நடக்குமா, இதெல்லாம் வந்து இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை வந்து அற்புதமா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி டயபெட்டிக் வந்து எனக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல 200க்கு எபோவ் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து 170 160க்கு வந்துருச்சு. சோ எக்ஸலண்டா. அது மட்டும் இல்லாம அவரோட மைண்ட் செட் வந்து நல்லா மாறிருக்கு. இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ் நான் வந்து ஃபீல் பண்ணதுல என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இதுல வந்து நிறைய கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் எடுக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து நல்லா வருது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியில போனாவே நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறிடும், நம்ம பாசிட்டிவ் வந்து மாறிடுவோம். சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வருது. அதாவது ஒரு டெசிஷன் வந்து ஈஸியா எடுக்க முடியுது. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி ஃபேஸ், ஸ்கின், எல்லா விஷயம் நான் மாறுறத வந்து கண்கூடா பார்த்தேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது மேல ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டா ஆர்டர் போட்டேன். ஸோ எக்ஸலண்டான ப்ராடக்ட். இதை பத்தி பேசினா நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். இப்போ இன்ஃபெர்டிலிட்டி கேஸுக்கு மட்டும் ஒரு 3-4 கேஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்பெர்ம் வந்து மோட்டிலிட்டி ப்ராப்ளம், கவுண்டிங் ப்ராப்ளம், ஜீரோ ஜீரோ ஸ்பெர்ம், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் வந்து தெரியுதுன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸலண்டான ப்ராடக்ட். இதை கொடுத்த வந்து சேகர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் விஜயகுமார் அக்குபஞ்சர் டாக்டர் சார். உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். அதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இல்லற வாழ்க்கைக்கு நன்மை பயக்குதுன்னு யாரும் எப்படி நினைச்சிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைவாக நினைக்க கூடாது. இந்த ஒரு பொருள், இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்ம வந்து அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனிக்கணும். நிறைய பேர் வந்து சில உன்னதமான விஷயத்த வேற மாதிரியா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. தம்பதியினருக்கு வந்து பிளஷர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுதான் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி இழுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான இறைவன் கொடுத்த மகா பெரிய ஒரு மகிழ்ச்சி. நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடென்ட்டும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ட பொருள் தான். இது எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. அந்த இல்லற வாழ்க்கையில இருக்க இன்பம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அது எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது சர்வசாதாரணம் கிடையாது. 2 விதமான உயிர்களை வந்து ஒரே மாதிரியான பேரலைஸா கொண்டு போகக்கூடிய விஷயம். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இயற்கையான முறையில நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டி,
நல்ல ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருள் இவ்வளவு பெரிய சக்சஸ கொடுக்குது. அண்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஜீரோ கவுண்ட் மோட்டிலிட்டி. எஸ், அதே மாதிரிதான் விமென்ஸுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்ல கர்ப்பப்பையில ஏதாவது நீர் கட்டியில பிசிஒய்ஸ், பிசிஓடி, இந்த மாதிரி பிரச்சனைகள், வேற விதமான ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுக்கறதுனாலதான் இல்லற வாழ்க்கையிலையும் இன்பத்தை அது வந்து அள்ளி கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த டாபிக்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றது கண்டிப்பாக முக்கியம். வெளியில 1000 பேர் 1000 சொல்லுவாங்கங்க. நீங்க வேணா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை முறைப்படி, நம்மளுடைய ஃபுட், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய திங்கிங் வே, இந்த மாற்றங்கள்னாலே தான் சில நல்ல விஷயங்களை புறக்கணித்து கொண்டு வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரியும் கௌரவம் மாதிரியும் புறக்கணித்து கொண்டு தப்பான டைரக்ஷனுக்கு போயிடக்கூடாது. எலிக்சர் மிக்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அந்த உணவு பழக்க வழக்கத்துல ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாங்களோ, மனதுல அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாங்களோ, அந்த ஒரு விஷயத்த இயற்கையான முறையில நேராக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உண்மையான மெய்ப்பொருள் வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். ஸோ அதனால வந்து தாராளமாக ஒவ்வொரு தம்பதியினருமே எடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதே நேரத்துல வருமுன் காப்பது சிறந்தது. எந்த பிரச்சனையும் வந்துதான் எடுக்கணும்னு இல்லை. இந்த எலிக்சர் மிக்ஸ் நல்லா இருக்கும் போதே எடுத்துக்கணும். இதுக்கு நான் உதாரணமா சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கொரோனா வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். எத்தனையோ பேர் சாச்சிட்டு போயிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா எதிர்ப்பு சக்தி மண்டலம் வீக்னஸ். அது நமக்கு தெரியாது. சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும் போது நம்ம இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான நல்ல அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு பொருளை எவ்வளவோ நம்ம வந்து பொருட்களை வந்து என்ன பண்றோம், பாதுகாக்கிறோம். சாதாரண மொபைல கூட வந்து கவரை போட்டு பாதுகாக்கிறோம். அது ஸ்கிரீன் உடஞ்சு போயிட்டா கூட வேற போட்டு பாதுகாக்கிறோம். ஒரு காரை வாங்கினா பாதுகாக்கிறோம், ஒரு வீடை வாங்கினா சுத்தம் பண்றோம். ஏன் நம்மள சுத்தம் பண்ண மாட்டோம்? ஏன் நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க தெரிந்தால் வழி பிறக்கும் என்று கேட்டுக்கொண்டு, நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் மேம், கேவிஎஸ் விஜயா மேம் மீட்டிங்ல இருந்தீங்கன்னா உங்களோட டெஸ்டிமோனி மேம். கேவிஎஸ் விஜயா மேம் டெஸ்டிமோனி கொடுக்க முடியுங்களா? அவைலபிள்ல இருக்கீங்களா? யா, வெல்கம் மேம். எஸ் மேம், வெல்கம். Yeah, good evening, ma'am. Good evening, ma'am. Go ahead. Yeah, good evening to my Elixmix family also. Ma'am, actually வந்து பாத்தீங்கன்னா I am from விஜயலட்சுமி பாண்டிச்சேரி. என்னுடைய பேஷண்ட்டும் உள்ள கௌரி லட்சுமின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்க சொல்லி பழனிசாமி சாருக்கு நான் அனுப்பியிருந்தேன், வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கள நான் கனெக்ட் பண்ணவா இல்லாட்டி நான் பேசவா மேம்? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுடைய இது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் கொடுக்கிறேன், அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷூர், மோஸ்ட் வெல்கம் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சூர்ல சோரியோசிஸ். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு. ஸோ 70 இயர்ஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ் சோரியோசிஸ். பட் ஆயுர்வேதிக்கு ஸ்டில் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. பட் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெடிசன் வந்து 15 days ட்வைஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ 70 இயர்ஸ் அப்படின்றதுனால 12 நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 15 days எடுத்துட்டு இருக்காங்க. 15 days எடுத்துட்டு இருக்கிறதுல ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸோ வெயிட் லாஸ் கொஞ்சம் இருந்தது, இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பெட்டரா அவங்க எப்படி சொல்றதுங்க, ஸோ அவங்களுக்கு அந்த இச்சிங்ன்றது இப்போ சுத்தமா இல்லை மேம். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஃபுட்டு நார்மலா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் டோஸ் 15 days அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் டோஸ் நம்மகிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு NH பேஷண்ட் ஒன்று ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரிலேஷன் நியர்பை. ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்களே வர வச்சு காமிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் மேம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. டெய்லி எனக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்களாம்.
அந்த மாதிரி. ஸோ அந்த ஜீன் வைஸ் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்ற பட்சத்துல அட்லீஸ்ட் பேஸ்லயாச்சும் வராம தடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நம்ம மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரியர்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ், பட் அவங்களுக்கு நான் 10 தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து 8 நான் செகண்ட் டோஸ் வந்து 8 கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூடோசிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வந்து கால்ல வந்து அவங்களுடைய பையனுக்கு வந்து போன் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு +2 இப்போ. ஸோ வந்து 1 இயர்க்கு பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ ஆர்த்தோ டாக்டர் கிட்ட நானே பேசிட்டேன். நியூட்ரியன் கம்ப்ளைண்ட்னால வர பிரச்சனை தான் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நியூட்ரியன்ட் ஆல்ரெடி அந்த ஆர்த்தோ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல நேம் சொல்ல நான் விரும்பல, பிகாஸ் ஸ்டில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அலோபதி. ஸோ அவரும் எடுத்துட்டு இருக்காரு நம்ம நியூட்ரிஷன். தென் அவர்கிட்ட நான் வந்து இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் அனுப்பி கேட்கும் போது நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் மேம், நம்ம நியூட்ரிஷனே கொடுங்க, ஸோ ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பையனுக்கும் தேஜான்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் நேம், ஸோ அவருக்கும் கொடுத்துருக்கேன் மேம். அவரும் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 டெஸ்டிமோனியலுக்கும் கௌரி லட்சுமின்றவங்க அவங்களே பேசுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ வெஸ்ட் மாம்பலம்ல ஒரு எண்ணெய் வியாபாரி, அவரு பேர் வந்து நடராஜன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 400 கிட்ட இருந்தது மேம். ஒன்ஸ் தான் எடுத்தாரு அவரு, பிகாஸ் அவர் வந்து மாலை போட்டு இருந்ததுனால ட்வைஸ் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் எடுத்தாரு. ஒன்ஸ் எடுத்ததுக்கு 15 டேஸ்க்கு அப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, மேம் இது சுகர் கண்ட்ரோல் பண்ணுமா, நான் சுகருக்கு தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு. மேம் 200 கிட்ட வந்துடுச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு. வந்து நீங்க பார்டருக்கே வந்துட்டாலும் எனக்கு வந்து 0 லெவலுக்கு எனக்கு வந்துட்டாலும், நார்மல் லெவல் வந்துட்டாலும் எனக்கு இது கண்டிப்பா கொடுங்க, எனக்கு ஹெல்த் வைஸ் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, ஹாப்பியா இருக்குன்னு அவரை பார்த்துட்டு அதே டி நகர்ல 2 பேர் இன்னைக்கு நான் ஐடி போட்டிருக்கேன் மேம். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க் எலிக்ஸ் மிக்ஸ், பிகாஸ் பேஷண்ட் வெயிட்டிங், அதனால அவங்க பேசட்டும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இதுல கூட நான் உங்களுக்கு டெஸ்டிமோனியல் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட இருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய. ஸோ இன்ஃபெர்டிலிட்டிக்கும் நான் நுங்கம்பாக்கத்துல ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கும் நான் சென்னை தான் போறேன். ஆக்சுவலி நான் இருக்கிறது பாண்டிச்சேரி, பட் என்னுடைய இது எல்லாமே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் லிங்க்கும் எனக்கு இருக்கு. ஸோ ஃபுல்லா சென்னை தான். ஸோ நாளைக்கு நான் சென்னை தான் போறேன். நான் நெக்ஸ்ட் சண்டேல வேணா நான் உங்களுக்கு டெஸ்டிமோனியல் நான் இன்னும் நிறைய கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ அவங்க பேஷண்ட் பேசணுன்றதுக்காக நான் வந்து என்னுடைய டைமிங்கை குறைச்சிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், அண்ட் தேங்க்யூ பழனிசாமி சார். திஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு முக்கியமா நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் சேகர் சார் அரியலூர், அண்ட் தென் மை அப்ளைன் கார்த்திகேயன் சார். So thank you to everybody. Thank you to Elix Mix, and thanks Universe. Thank you ma'am. Thank you so much. Fantastic. Yeah, thank you Vijaya ma'am. Thank you. Okay, Fantastic okay. testimony actually. வந்து உங்களை மாதிரி மருத்துவர்களை நாங்க எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு உன்னதமான ஒரு பொருளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எண்ணம் அந்த மருத்துவ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு நினைக்கும் போதே மனசு வந்து தேங்க்ஸ் சொல்லதான் தோணுது. தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனிஸ், அதுவும் ஒரு ஏஜ்டு சீனியருக்கு அந்த சிரோசிஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வெளியில வந்து நம்மள வந்து நல்ல விதமாக காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கன் அப்படிங்கிறது ஸ்கின். அந்த ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்னால நிறைய இஷ்யூஸஸ் இருக்கு, ஜெனடிக்கல் ரீதியாகவும் இஷ்யூஸஸ் இருந்தாலும் மேம் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மோர் திங் மேம், இது வந்து கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் மேம். ஒரு சூசைட் பண்ணிக்கிற ஒரு பேஷண்ட், ஆக்சுவலி 53, சோ வந்து அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டு அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ், 85% இன் ஸ்ட்ரெஸ். சோ என்கிட்ட வந்து கவுன்சிலிங் கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்தாங்க மேம். கவுன்சிலிங் கொடுத்து இன்னைக்கு வந்து அவரை வந்து ஒரு அந்த சூசைட் இதுல இருந்து வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல இன்னைக்கு வந்து லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா மேல வரணும்ன்ற மாதிரி ஒரு அவருடைய ப்ரொஃபஷன்ல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்காரு மேம். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, சோ அந்த பேஷண்ட் நான் வேணான்னு சொன்னாலும் எனக்கு வந்து மொபைல் தான் நான் மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால நீங்க எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ணிருக்காரு மேம். இது நான் ரொம்ப இந்த இடத்துல லைஃப் கொடுத்தீங்க, அதனால எனக்கு என்னுடைய ஞாபகமா ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சோ எனக்கு இத பார்க்கும் போது ரியலாவே ஐ அம் சோ ஹாப்பி.
இத இந்த ஃபீல்டுல இருக்கிறது இத நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த திஸ் ஆல் கிரெடிட்ஸ் கோ டு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஸ்மிக்ஸ், தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ், தேங்க் காட், அண்ட் தென் பழனிசாமி சார். அண்ட் எனக்கு பழனிசாமி சாரும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேகர் சார். ஸோ சேகர் சாருக்கு இந்த இடத்துல எப்படி சொல்றது, கை கூப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென் கார்த்திகேயன் சார் பிகாஸ் இஸ் மை அப்ளைன், அண்ட் தென் பழனிசாமி சார், நிஷா மேம் சூப்பர் மேம், பிகாஸ் அவ்வளோ சூப்பரா நிஜமா வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி லேடிஸ்க்கு நாங்க எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் விஜயா மேம். ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு குலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. எவ்வளோ ஒரு மனநிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே. ஸோ நீங்க கொடுத்தது மிகப்பெரிய டெஸ்டிமனி ஆக்சுவலி. அதாவது மகிழ்வித்து மகிழ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதே மாதிரி வாழ வைத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குமே வந்து எலிக்சர் மிக்ஸ் பொருந்தும். அந்த வகையில ஒருத்தருடைய வாழ்க்கைய வந்து திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் இல்ல. அது ஒரு வரம் கொடுக்குற மாதிரி. அதனாலதான் உங்களுக்கு அவருக்கு எப்படி தேங்க் பண்ணணும்னு தெரியாம லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மொபைல கொடுத்துருக்காரு. சோ அதை விட அவர் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஒரு பிளெஸிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்குன்னு அது வந்துகிட்டே இருக்கும். நீங்க கொடுத்த டெஸ்டிமோனிஸ் தான் ஃபேண்டாஸ்டிக். அது ஸ்ட்ரெஸ், போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹீரோ, ஆல் இன் ஆல், அழகுராஜா மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம். விஜயகுமார் சார் சொன்ன மாதிரிதான் புது செல்ஸ் உருவாக்குது. செல்லு தான் வந்து ஒட்டுமொத்த பாடிக்குமே வந்து ஆணி வேர். அது ப்ரொடெக்ட் பண்ணி நல்ல ரீஜெனரேஷன் பண்ணி நல்ல ரெஜுவினேட் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆர்கனும் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய மெக்கானிசத்துக்கு வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எலிக்சர் மிக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டாவே ரெக்கவர் கொடுக்கும். அண்ட் அவங்களுடைய பேஷண்ட் கௌரி லட்சுமி மேம் லைன்ல இருக்கீங்க நம்புறேன். கௌரி லட்சுமி மேம், ஹவு டு யூ ஃபீல் மேம்? சீனியர் நீங்க ஆக்சுவலி. கௌரி லட்சுமி மேம், யா வெல்கம். வெல்கம்மா. குட் ஈவினிங் டு ஆல். பேரு கௌரி. சென்னை முட்டியாச்சல். எங்க அம்மாவுக்கு வந்து சொரியாசிஸ் இருந்துச்சு. அவங்க பேர் வந்து கலைசெல்வி. 70 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து 35 இயர்ஸா வந்து சொரியாசிஸ் இருந்தது. நாங்க ஆயுர்வேத் மூலியமா நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஜஸ்ட் ஒரு ஃபுட்டோட கண்ட்ரோல் இருக்கிறத வச்சுதான் நாங்க அது யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதோட மெடிசன்ஸ் நிறைய கௌரி மேம் வாய்ஸ் உள்ள இருக்க போயிடுச்சு. சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க மேம். 15 டேஸ்க்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு கௌரி மேம் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, ஐ திங்க் சிக்னல் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா நம்ம அனதர் பர்சனுக்கு நம்ம சான்சஸ் கொடுக்கலாம். நவ் ஆடிபிள் மேம். யா ஆடிபிள். இப்போ இதே மாதிரி பொசிஷன்ல இருந்து பேசுங்க மேம். யா ஓகே ஓகே. அண்ட் அந்த நம்ம மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் லைக் அம்மாக்கு இச்சிங் இல்லை, லைக் வெயிட் கெயினும் ஆச்சு. நார்மல் ஃபுட் ப்ரோட்டீன் வச்சு தான் அம்மாக்கு இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நான் செகண்ட் டோஸும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னோட நெய்பர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணோம். என்ஹெச் அவங்களுக்கு இருக்கு ப்ராப்ளம். அண்ட் மேமே வந்துட்டு டைரக்டா வந்து அவங்க ரெஃபர் பண்ணி பார்த்ததுனால அவங்களும் இப்போ டோசஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் என் பையனுக்கும் வந்து 12th படிக்கிறான். அதுக்கு வந்து போன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்ளம் அப்படின்றதுனால சேம் நம்ம எலெக்ட்ரிக்ஸ் எடுக்கிறதுனால அவனுக்கும் ஓரளவுக்கு இப்போ நார்மல் ஆயிட்டு வருது. ஸோ தேங்க்யூ டு இன்ட்ரடியூஸ் திஸ் எலெக்ட்ரிக்ஸ் அண்ட் தேங்க்யூ டு விஜய் மேம் பாண்டிச்சேரி. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட கமெண்ட் வந்து இங்க நான் வந்து கொடுத்ததுனால. தேங்க்யூ கௌரி லட்சுமி மேம், மோஸ்ட் வெல்கம். ஏன்னா
பயன்படுத்தினவங்க, பயனடைஞ்சவங்க சொல்லும்போது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்தது. கண்டிப்பா போன் சம்மந்தப்பட்டவங்களுக்கும், அதே மாரி சொரியாசிஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கின் பிரச்சனைகளுக்கும், ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனி அமைஞ்சது. தேங்க் யூ சோ மச். அண்ட் ஃபைனலி கார்மேகம் சார், உடுமலைப்பேட்டை கார்மேகம். சார் நெறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க. சாரி டைமர் பத்தாததுனால குடுக்க முடியல. கார்மேகம் சார் இருக்கீங்களா? உடுமலைப்பேட்டை. கார்மேகம் சார். ஓகே. எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? ஓகே ஃபைன். ராஜன், டாக்டர் ராஜன் சார். ஓ! கோ-ஹோஸ்ட் இல்ல. டாக்டர் ராஜன் சார் அவைலபிள் இருக்கீங்களா? எஸ். இருக்கேன் மேடம். வெல்கம். யா ஆடிபிள் சார். வெல்கம் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் உற்சாகமான இனிய இரவு வணக்கம். இந்த இரவு நேரத்துல அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த அற்புதமான மீட்டிங்கை கொடுத்த மேடம் அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதை விட இந்த அற்புதமான பொருளை இந்த கலிகாலத்துல அல்லல் படுகின்ற மனிதர்களுக்கு ஒரு அருமருந்தாகவும் ஒரு அமிர்த கலவையாகவும் கொடுத்த ஐயா பழனிசாமி அவங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற கால் சார் கேக்குதுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. அதனால கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க சார். ஓகேங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓகே. பள்ளி பருவத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து. அந்த விபத்து என்ன பண்ணீங்கன்னா நுரையீரலினுடைய பக்கத்துல அடிபட்டதுனால அப்பப்போ எனக்கு அந்த மூச்சு திணறல் அப்படின்றது வருங்க. இயற்கை மருத்துவர் நான். பாரம்பரிய உணவு முறைகளையும் பாரம்பரிய கலாச்சாரப்படியும் மனிதன் வாழணும்னு நினைக்கிற பர்சன்ல நானும் வருவேன். அப்போ அந்த பிரச்சனைக்கு எத்தனையோ சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய சார் ஒருத்தர் பேசினாங்க, பேர் ஞாபகத்துக்கு வரல. அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுன்றத 53 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த ப்ராடக்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு கையில. அவ்வளவு பிரச்சனைகள். அதாவது அந்த அடிப்பட்ட இடம் மட்டும் எனக்கு அப்பப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். எனக்கு ஒரு தைலம் இருக்கு, அந்த தைலத்தை போட்டு அடிக்கடி சரி பண்ணிக்குவேன். நிறைய ப்ராடக்ட்டுங்க. நான் ஆம்வே ப்ராடக்ட்ல இருந்து நிறைய மார்க்கெட்டிங் ப்ராடக்டை பயன்படுத்தியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுகளை கொடுக்கும். ஏன்னா ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அந்த ஒரு பொருளினுடைய தன்மை தெரியும், இன்னொரு பொருளை பயன்படுத்தும் போது அதை விட கொஞ்சம் நல்லா இருக்குன்றது தெரியும். ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துதல் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய எலிக்ஸ் செராமிக்ஸ் ப்ராடக்ட். ஏன்னா அந்த அடிக்கடி எனக்கு வந்து அந்த இரும்பல் வந்துருங்க. இந்த இரும்பல் வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நைட்லலாம் இரும்பல் அதிகமா இருக்கும். அலோபதி மெடிசன் அப்படின்றது நான் அதிகமா விரும்ப மாட்டேன். அப்படிங்கும்போது அந்த பெரிய பிரச்சனைக்கு அது இருந்துச்சு. ஆனா ஒரு நண்பர், நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நான் விரும்புறேன்றதை தெரிஞ்சுட்ட ஒரு நண்பர் எனக்கு இந்த ப்ராடக்டினுடைய விஷயத்த சொன்ன ஒரு நபர் நம்மளுடைய செல்லத்துறை சார், நாமக்கல்ல. அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கணும். அந்த ப்ராடக்டை கொடுத்தாரு, நான் வாங்கி 15 டேஸ் பயன்படுத்தினேன். அவர் 4ஆ பயன்படுத்த சொன்னாரு, நான் ஒரு பவுச்சை 3ஆ பயன்படுத்தினேங்க. அந்த ஒரே ஒரு பேக்கில் என்னுடைய அந்த உணர்வு பூர்வமான வலியை சாதாரணமா உணர முடிஞ்சிச்சு. நம்மளுடைய நரம்புகளை பிரிச்சு எடுத்து நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை தெளிவுபடுத்துகின்ற அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ள ஸ்கேனர் போய் ஆராய்ந்து பார்க்குற மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும், அதாவது பித்தம், வாதம், கபம், இந்த 3 மண்டலங்களில் இருக்கிற அத்தனை நச்சு கழிவுகளையும் பிரிச்சு எடுத்து வெளியேற்றுறதுன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த 15 நாள்ல அந்த நுரையீரல் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாகி
எனக்கு இடுப்பு வலியும் சரியாயிருச்சுங்க. எவ்வளவோ பேர்த்துக்கு அதாவது 25 நாளுல ஆயுள் முடியுதுன்னு சொன்ன ஒரு பையனை கூட நான் காப்பாத்திருக்கிறேன் 2010ல. ஆனா என்னுடைய இரும்பலுக்கு தீர்வு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எலெக்சர் மிக்ஸ் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதுல ஒரு 50-60 நபர்களுக்கு கடந்த 2 மாச காலத்துல நான் இந்த ப்ராடக்டை கொடுத்திருக்கிறேன். எக்ஸலண்ட் ரிசல்ட். சார் சொன்ன மாதிரி அதாவது பக்கவாதம், கை தூக்க முடியாத நிலையில ஆப்ரேஷன் பண்ணினாதான் மூளையில இவங்க பிழைப்பாங்கன்ற இந்த நிலையில நான் போய் பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வார்த்தைக்கு நம்பி டிஸ்சார்ஜ் பண்ணினாங்க. இன்னைக்கு எந்திரிச்சு நடமாடுறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ கார்மேகம் சாரை நான் தான் பேச சொல்லியிருந்தேன், ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன். நிறைய அதாவது அவர் உள்ள இருந்தாலும் கூட கேட்டுட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கேட்கணும். ஏன்னா அவருக்கு வந்து குடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சுகரும் ப்ரெஷரும் நார்மல் இருக்கணும். அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க டாக்டர்ஸ் சரியாகணும்னு. நான் ஃபர்ஸ்ட்ல போய் என்னுடைய நண்பர் அப்படின்றனால ஒரு பவுச்சை கொடுத்து 3 நாட்கள் பயன்படுத்த சொன்னேன். பயன்படுத்தினதை அவர் புரிஞ்சுட்டு, சார் எனக்கு ஒரு பேக் இது கொடுங்கன்னு சொன்னார். ஒரு பேக்கு கொடுத்தது அப்புறமே அவர் சொன்னார், சார் எனக்கு ப்ரெஷரு சுகர் நார்மல், எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நான் ஆப்ரேஷன் நாளைக்கு காலையில் பண்ணேன்னு சொன்னார். அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாத்மார்த்தமா ஒரு உயிரை காப்பாற்றுவது மிகப்பெரிய ஒரு சொத்து. அதாவது மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவைன்னு வார்த்தையில சொல்லாம சொல்லை பொருளாக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நம்மளுடைய பழனிசாமி ஐயா அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் நன்றி தெரிவிக்கணும். இது மாதிரி நிறைய டெஸ்ட் முனையில் என் கையில் இருக்கு. அதுக்கு எலெக்சர் மிக்ஸ் மிக ஒரு அற்புதமான நேரத்துல கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு போய் சேருமான்னு தெரியாது. கிடைச்சவங்க அத்தனை பேரும் பாகியசாலிகள். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நேரத்தின் சூழல் கருதி நான் என்னுடைய டெஸ்ட் முனையில சிம்பிளா முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஒரு புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம பிறவி பயன் முழுமையடையணும்னா அந்த எலெக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அது வருமானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் மனநிறைவா தருதுன்ற ஒரு அற்புதமான மேடையை தந்தவர் நம்மளுடைய பழனிசாமி ஐயா அவங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் மேடம் அவங்க கொடுக்கிற தெளிவுரை, அதாவது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அசையாத கல்லான மனதையும் கரைய வைக்கும். ஏன்னா உண்மையான நிகழ்வுகளை தெளிவா அவங்க பயன்படுத்தி சொல்றதுனால எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு இயற்கை மருத்துவர் ராஜன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராஜன் சார். உங்களுடைய தமிழ் அந்த மொழி அதை பயன்படுத்தக்கூடிய அந்த தோரணைகள் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க தமிழ். சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சார் சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து எல்லாருமே தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது எல்லாருடைய அந்த சந்தோஷமும் அந்த நன்றியும் வந்து எப்படி வந்து முதல் மனிதன் ஆதமுக்கு போய் சேரும்னு சொல்ற மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் எங்களுடைய அவ்வளவு நன்றிகளும் அவ்வளவு சந்தோஷங்களும் உண்மையிலே வந்து அனைத்துமே வந்து முதல்ல வந்து இறைவனுக்கு அப்புறம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அது எங்களுடைய NS பழனிசாமி சார் அவங்களதான் சேரும். ஸோ அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அவர்களுடைய நண்பர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களும் வாழ்வாங்கு ஓங்கி வாழ மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.